இதற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? அப்படி சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் அன்பு கூர்ந்து உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவை எங்களுக்கு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற சூழ்நிலைகளை பிஜேபி கட்சியினர் தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற கருத்து அவர்களுக்குள் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிஜேபியினர் இந்த நாட்டையே சுரண்டி சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. அவர்கள் ஆட்சி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு ஏறத்தாழ 3112 கோடி ரூபாய் அவர்கள் தேர்தல் நிதி என்று வசூல் செய்திருக்கிறார்கள். நேர்களே, தேர்தல் பத்திரம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஆனால் தேர்தல் பத்திரம் ரத்து செய்யப்பட்டு விட்ட பின்னால் கூட 3112 கோடி ரூபாய் இன்றைக்கு அவர்கள் வசூல் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி வந்தது? இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு வசூல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அறக்கட்டளையின் சார்பிலே அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய தொகை எப்படி கிடைக்கும்? இந்த தொகையை அவர்கள் கையிலே வைத்து கொண்டுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை அசைத்து பார்க்கலாம், அதை ஆட்டி பார்க்கலாம், ஒடுக்கி பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக அவருடைய எண்ணம் ஈடேறாது என்பதை கடந்த காலத்திலே தமிழ்நாட்டு மக்கள் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். இப்போதும் அதுதான் நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பணத்தை வைத்துக்கொண்டு எங்கே ஆட்களை பிடிக்கலாம், அராஜகத்தை உருவாக்கலாம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கணக்கெல்லாம் வருகின்ற தேர்தல் மீதுதான் இருக்கிறது. அந்த தேர்தல் கண்ணோட்டத்தை மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனை மூலம் இந்த அரசுக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்து இந்த அரசை ஊசலாட விடுவோம் என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு காய் நகர்த்தினார்கள். ஆனால் நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெள்ள தெளிவாக நீரோடை போல அவர்கள் தெள்ள தெளிந்த நீரோடை போல தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியுடைய ரசவாதத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தில்லுமுள்ளுகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது தகுடு திட்டங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் பிஜேபியால் திருப்பரங்குன்றத்திலே வெற்றி பெற முடியவில்லை. நாயை போல கத்தினார் ஒருவர். அவர் நாய் வண்டியிலே ஏற்றுகிறார்களே என்று சொன்னார். நீங்கள் காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும். போராட்டம் செய்தால் அவர் காவல்துறையினர் வேனிலே தான் ஏற்றுவார்கள். அந்த காவல்துறை வேனையே நாய் வண்டி என்று சொன்ன ஒரு நாயெல்லாம் இன்றைக்கு பிஜேபியில் இருந்து கொண்டு இந்த மாநிலத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்கள். இந்த மாநில தமிழகத்திற்கு அவர்கள் சம்பந்தம் இல்லை. பிழப்பு நடத்துவதற்காக பீகாரிலே இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு தமிழ் மக்களையே அவர்கள் ஆட்டி படைக்கலாம் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மதோன்மத்தர்களை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு அவர்களை அரசியலிலே ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை நண்பர்களே, இன்றைக்கு பிஜேபியுடைய வேலை இப்படி என்றால் தமிழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் எவ்வளவு கேவலமான வேலைகளும் இரண்டாங்கட்ட வேலைகளையும் தில்லுமுள்ளுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அருமைக்குரிய நண்பர்களே, கோயில் இடங்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்து மக்கள் முன்னணி, சங் பரிவார், பிஜேபியை சேர்ந்தவர்கள் மடக்கி வைத்துக் கொண்டு வசூல் வேட்டை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் கண்டுபிடித்து ஒன்றொன்றாக கண்டுபிடித்து இந்த திமுக அரசு கோயில் நிலத்தை கோயிலுக்கே மீட்டுக் கொடுக்கிறார்கள். இது பிடிக்காமல் அவர்கள் திமுக கோயிலுக்கு எதிரி, மதத்துக்கு எதிரி என்றெல்லாம் கூவிக்கொண்டிருக்கிறார்கள். ஓனாய் போல ஊளை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நிச்சயமாக எடுபடாது. வருகின்ற தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபி காணாமல் போய்விடும், தமிழ்நாட்டிலே இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பணம் இருக்கிறது என்பதனால் கூவிக்கொண்டிருக்கிறீர்களா? அருமைக்குரிய நண்பர்களே, இது மட்டும் இல்லை,
இவர்கள் என்ன செய்தாலும் ஸ்டாலின் அவர்களிடம் பலிக்காது, நமது தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் பலிக்காது. ஆனால் அவர் செய்திருக்கிற திட்டங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஊழையிடும் நரிகளுக்கெல்லாம் அவர் பயப்படவில்லை. ஆனால் நாட்டு மக்களுக்காக பல திட்டங்களை, பல செயல்களை, பல நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். மாணவர்களானாலும் சரி, மாணவிகளானாலும் சரி, மருத்துவமனையிலே இருக்கின்ற நோயாளிகளானாலும் சரி, மருத்துவத்திற்கு பார்க்கின்ற டாக்டர்களாலும் சரி, இப்படி சமுதாயத்திற்கு பலதரப்பட்ட மக்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அண்ணன் தம்பியைப் போல ஒரு தாய் உள்ளத்துடன் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த பணி அவரை நிச்சயமாக வெற்றி பெற வைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டம். அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்திலே ஒரே ஒரு மாவட்டத்திலே, உதாரணத்திற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால், அன்பு வாக்காளர்களே, அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் ஒரே ஒரு மாவட்டம், உதாரணத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஸ்டாலின் நலங்காக்கும் திட்டத்தின் மூலம் ஏறத்தாழ 47,772 பேர் பலனடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவம் கிடைத்திருக்கிறது. அவருடைய மருத்துவர்கள் இத்தனை பேர் மருத்துவ பலனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களெல்லாம் ஸ்டாலினை கைவிடுவார்களா? அருமைக்குரிய நண்பர்களே, அது மட்டும் இல்லை, ஒருத்தர் இருக்காருங்க, பிஜேபியினுடைய தலைவர் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாகையில் இருந்து கடல் வழியே போதைப் பொருளை கடத்தியிருக்காருங்க. ஒரு பிஜேபியில் தலைவராக இருக்கார். அவர் யாருன்னா, அவர் போதைப் பொருளை இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவருங்க. இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். பிஜேபியினுடைய எல்லாம் ஒன்றுதான். அந்த பிஜேபியினுடைய ஆசீர்வாதத்தில் இலங்கைக்கு இங்கிருந்து அவர் கடத்துகிறார் என்று சொன்னால் சாதாரணம் கிடையாது. போதைப் பொருளை கடத்துகிறார். அவருடன் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அருமைக்குரிய நம்முடைய தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கு பிஜேபிக்காருடைய வேலை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோயில் நிலத்தை கொள்ளடிக்கிறார்கள், போதைப் பொருளை கடத்துகிறார்கள், கொலை செய்கிறார்கள், நாட்டிலே குழப்பத்தை விளைவிக்க நினைக்கிறார்கள். இவர்களுடைய வண்டவாளங்களை நீங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு, இந்த தேர்தலுக்கு பிறகு பிஜேபி என்பது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. மதத்தை வைத்து, மதத்தின் பெயரால் அவர் ஆன்மீகத்தை சொல்லி மக்களை கொள்ளையடிப்பதும் சுரண்டுவதும் மத ஒற்றுமைக்கு ஊறு விளைப்பதும் தான் அவருடைய கொள்கை. ஆனால் தமிழகத்திலே அனைவரும் எம்மதமும் சம்மதம், எல்லோரும் ஒரே இனம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அசைத்து பார்க்க முடியாது. நாம் இந்து கடவுளை கும்பிடுபவர்கள் கும்பிட்டு கொண்டுதான் இருப்பார்கள். இஸ்லாமியர்கள் அவர்கள் கடவுளை கும்பிடுவார்கள், கிறிஸ்துவர்கள் அவர் கடவுளை கும்பிடுவார்கள். நாம் யாரும் ஒருவருக்கு ஒருவர் இங்கே பிரச்சனை செய்து கொள்வதில்லை, விட்டு கொடுத்து போகிறோம். எல்லோரும் ஒன்றுதான், ஒரே இறைவன். அண்ணா நமக்கு சொன்னாரே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நான் கைலி கட்டாத முஸ்லிம், நான் சிலுவை அணியாத கிறிஸ்துவன், நான் காவி அணியாத ஒரு இந்து என்று அண்ணா அன்றைக்கு ஆண்டித்தரமாக அடித்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நண்பர்களே, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம். ஆனால் அவரவர் மதத்திலே யாரும் தலையிடுவதில்லை. நாம் ராமரை வணங்குபவர் வணங்குகிறார், கிருஷ்ணனை வணங்குபவர் வணங்குகிறார், முருகனை வணங்குபவர் வணங்குகிறார்கள். யாரும் எந்த பிரச்சனையும் செய்து கொள்வதில்லை. அதே போல சிலுவையை வணங்குபவர் வணங்குகிறார்கள், மேரி மாதாவை வணங்குபவர் வணங்குகிறார்கள், கிறிஸ்துவை வணங்குகிறவர் வணங்குகிறார்கள். யாரும் எந்த பிரச்சனை பண்ணவில்லை. அதே போல இஸ்லாமியர்கள், அவர்களுக்கும் யாரும் எந்த பிரச்சனை பண்ணல. இங்கே ஈரானுடைய சன்னியும் இருக்கிறது. ஈரான் நாட்டினுடைய சன்னி முஸ்லீம் இருக்கிறார்கள், சாதாரண முஸ்லீம் இருக்கிறார்கள், தமிழ் முஸ்லீமும் இருக்கிறார்கள், உருது முஸ்லீமும் இருக்கிறார்கள். யாரும் பிரச்சனை செய்து கொள்வதில்லை. எப்படி தாயா பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தை இன்றைக்கு ஒரு போர்க்களமாக ஆக்குவதற்கு பிஜேபியினர்
கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் ஓட்டுக்காக. ஆக நண்பர்களே, இந்து மதம் என்பது இந்தியாவிலே தமிழகத்தில் அதிகமானவர்கள் தான். அதற்காக மிக பெரும்பான்மையினர் அவர்களை தூண்டிவிட்டு மதவரியை உண்டாக்கி அவர்களை ஒருவர் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பிஜேபியுடைய கபட நாடகம் பலிக்காது, பலிக்கவும் கூடாது. ஒருவருக்கு அமைதியை போக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து ஓட்டுக்காக இவ்வளவும் செய்கிறார்கள். வருங்காலத்தில் இன்னும் அதிகமாக வருவார்கள். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு யார் யார் பிஜேபிக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஜால்ரா வாசிக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் இனம் கண்டு கொண்டு இந்த தேர்தலான நீங்கள் துவம்சம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்றைக்கு மறந்து விடாதீர்கள் அருமை நண்பர்களே. தமிழகம் தமிழகமாக இருக்க வேண்டும், அமைதி பூங்காக இருக்க வேண்டும், தமிழ் உணர்வுடன் இருக்க வேண்டும், தமிழன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அன்போடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.